நம்ம திருப்பட்டூர் பிரம்மாவை பற்றி ஒரு சில விஷயம் சொல்கிறேன். பிரம்மா கோயில் போனால் என்ன நடக்குங்கிறது. திருப்பட்டூர் பிரம்மா கோவிலுக்கு வாங்க. ஒரு முறை வாழ்க்கையில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடம் சொன்னால் திருப்பட்டூர் பிரம்மா கோவில். அந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து பாருங்கள். கல்யாணம் நடக்கலை, நமக்கு வந்து குழந்தை பேர் இல்லை, பல பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளும் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பட்டூர் பிரம்மா. தமிழ்நாட்டில் இருக்க பிரம்மாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பட்டூர் பிரம்மா திருப்பட்டூரில் மட்டும்தான் இருக்குது. அதோட வெளிநாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் வந்து திருப்பட்டூர் பிரம்மா கோவிலுக்கு ஒரு முறை வாங்க, வந்து நீங்கள் வணங்கிட்டு வரும்போது நீங்கள் முதல்ல நீங்கள் வந்து அங்கே வணங்க வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐயனார் கோவிலில் போய்ட்டு வேண்டிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அதன் பிறகு அங்கேருந்து என்ன பண்ணி காசி விஸ்வநாதரை போய்ட்டு மறுபடியும் 2வது முறையாக நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு பிரம்மா கோயிலுக்கு உள்ளே வரீங்க. வரும்போது முதல்ல சிவனை நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு பிரம்மா கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா நேராக உட்காந்து நீங்கள் கேட்க வேண்டிய உங்களுடைய என்ன வரம் வேணும், உங்களுக்கு என்ன தேவைங்கிறத பிரம்மாவை நேராக பார்த்து கேளுங்க. நேராக பார்த்து கேட்டால் உங்களுக்கு கேட்டது கொடுக்குறது, நம்ம தலையெழுத்தை மாத்திர பவர் இருக்கிற ஒரே ஒரு இடம் பார்த்தா திருப்பட்டூர் பிரம்மா. அவரை வணங்கிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பதஞ்சலி முனிவர் அவருடைய ஜீவசமாதி அங்கே இருக்குது. அங்கே உட்காந்து ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணும்போது அவருடைய கரெக்டாக அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான இடம் அது. அதனால் அங்கே தியானம் பண்ணுங்க. அதன் பிறகு தியானம் பண்ணிவிட்டு பக்கத்தில் 12 சிவலிங்கம் இருக்குது. அதை வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் திருப்பட்டூர் பிரம்மா. வணக்கம், நன்றி.